மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க கொண்டு வந்த மாற்றம் இதானா? வெல்கம் டு நம் தமிழ் சேனல். தமிழ்நாடு முழுவதும் 2.44 லட்சம் கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க. இவர்கள் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 850 கோடி மதிப்பீட்டில் கைத்தறி ஆடைகளை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த கைத்தறி ஜவுளிகள் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1200 கோடிக்கும் அதிகமாக கோஆப்டெக்ஸ் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருது. கோஆப்டெக்ஸ் மூலம் நெல்லை, சேலம், கடலூர், மும்பை, ஆந்திரா உட்பட 10 இடங்களில் இயங்கி வந்த விற்பனை நிலையங்களை ஆகஸ்ட் 31க்குள் மூட தமிழக அரசு அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. இதனால கைத்தறி நெசவாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் கைத்தறி துறையின் கீழ் மாநிலம் முழுவதும் கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் வேஷ்டிகள், சட்டைகள், போர்வைகள், துண்டு, பட்டு சேலைகள், காட்டன் சேலைகள், லுங்கி, சட்டைகள், பட்டு வேஷ்டிகள், குழந்தைகளுக்கான ஆடைகள் பல வண்ண டிசைன்களில் உற்பத்தி செய்யப்பட்டு கோஆப்டெக்ஸ் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருது. 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு சென்னையில் மட்டும் அண்ணா சாலை, அரும்பாக்கம், மடிப்பாக்கம், பெரம்பூர், ஆவடி, தலைமைச் செயலகம், அண்ணாநகர் உள்ளிட்ட 13 இடங்களில் விற்பனை நிலையங்களும் இருக்கு. இது தவிர ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு முக்கிய நகரங்களில் விற்பனை நிலையங்களும் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், டெல்லி, கோவா, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் என மொத்தம் 135 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் நாடு முழுவதும் இருக்கு. கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் விற்கப்படும் கைத்தறி ஆடைகள், சேலைகள், வேஷ்டிகள் மூலம் லட்சக்கணக்கான நெசவாளர்களோட குடும்பங்களோட வாழ்வாதாரம் பூர்த்தி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம கைத்தறி ஆடைகள் வெயில் நேரங்களில் அணிவதற்கு மிகவும் ஏற்றது என்பதால பொதுமக்கள் கைத்தறி ஆடைகளை விரும்பி வாங்கி அணிகிறாங்க. கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் விற்பனைக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வருது. தீபாவளி, பொங்கல் பண்டிகையின் போது கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் பட்டு சேலைகள், பட்டு வேஷ்டிகளை விரும்பி வாங்குவதற்கு ஏற்ற ஒரே பட்டாளமே இருக்கு. அந்த அளவுக்கு மவுசு அதிகம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021 நிலவரப்படி 1134 கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கைத்தறி ஆடைகளை உற்பத்தி செய்யப்பட்டு வராங்க. 2019-20 எடுக்கப்பட்ட 4வது அகில இந்திய கைத்தறி கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் 2.44 லட்சம் கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க. இவர்கள் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 850 கோடி மதிப்பீட்டில் கைத்தறி ஆடைகளை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த கைத்தறி ஜவுளிகள் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1200 கோடிக்கும் அதிகமாக கோஆப்டெக்ஸ் மூலம் தான் விற்பனை செய்யப்படுது. இந்த நிலையில சேலம் மண்டலத்தில் ஒசூர், கடலூர் மண்டலத்தில் மங்கை, நெல்லை டவுன் செந்தில் நிலையம், வேலூர் மண்டலத்தில் வந்தவாசி, விஜயவாடா மண்டலத்தில் குண்டூர் என 10 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களோட விற்பனை குறைவு என காரணம் காட்டி ஆகஸ்ட் 31க்குள்ள மூடுவதற்கு புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து நெசவாளர்கள் கூறுகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வு அளிப்பதற்கு தொடங்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் நிறுவனம் ஒரே நேரத்தில் 10 விற்பனை நிலையங்களை மூடுவது நெசவாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. மாற்றம் என கூறி ஆட்சிக்கு வந்த 3 மாதங்கள்ல 10 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடுவது தான் அரசு கொண்டு வந்துள்ள மாற்றமா? விற்பனை குறைந்த நிலையங்களை மூடாம புதிய உத்திகளை அறிமுகப்படுத்தி லாபத்தில் இயங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதற்காக அந்த விற்பனை நிலையங்கள் மூடினா கடைசியில கோஆப்டெக்ஸ் என்ற நிறுவனமே இல்லாம போயிடும். கைத்தறி நெசவாளர்களோட வாழ்வாதாரம் அடியோடு பாதிக்கப்படும் என கைத்தறி நெசவாளர்கள் வேதனையோட தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டுப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கொள்ள நம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.